அடலசன்ட் ஏஜ், யங் அடல்ட் ஒரு 24, 25 வயது வரைக்கும் கூட நீங்க திருமணம் ஆகுற வரைக்கும் பாலியல் உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். இதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு சினிமால ஒரு முத்த காட்சி பார்த்தா கூட உங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வுகள் அதிகமா வர்றது ரொம்ப 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 இயல்பானது. அதுவும் ஒரு பெண்ணோட முத்தமிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதே ஒரு 60 வயது, 50 வயது ஆனவங்க தாம்பத்திய உறவுல ஈடுபட்டு குழந்தை பெற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது. முத்தமிடுதல் அல்லது தொடுறதெல்லாம் ஒரு பெரிய த்ரில்லிங்கா இருக்காது. ஆனா இளம் வயதில அந்த மாரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். இதுல எந்த தவறுமோ, எந்த குற்றமோ இல்ல. நீங்க ஒரு குற்ற உணர்வு எதுவும் டெவலப் பண்ணிக்க வேண்டாம். ஏதோ தப்பு இருக்கு. நமக்கு ரொம்ப செக்ஸ் உணர்வு இருக்குன்னுலாம் நினைக்க வேண்டாம். போன ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 13, 14 வயதிலேயே திருமணங்கள் பண்ணிருவாங்க. தொடர்ந்து ஒரு 8, 10, 15 குழந்தைகள் வரைக்கும் பெத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு திருமண வயதே உங்களுக்கு ஒரு 27, 28 ஆண்களுக்கு இன்னும் 30 இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போகுது நெறைய பேருக்கு. அப்போ அவ்வளோ நாட்களும் பாலியல் உணர்வே இல்லாம ஒரு மனிதர் வாழ முடியுமான்னா அப்படி இருக்காது. பல நேரங்கள்ல சாதாரண சினிமா படங்கள் பார்க்கறது, பாலியல் படங்கள் பார்க்கறதுனால, அல்லது நீங்க அதுவும் முத்தமிடும்போது வருதுன்றீங்க. முத்தமிடும்போது கண்டிப்பா வரதான் செய்யும். அந்த செக்ஸ் எக்ஸைட்டேஷன் அதைத் தொடர்ந்து ஆணுறுப்புல ஒரு சின்ன திரவம் வெளிய வர்றது, இது எல்லாமே இயல்பானது, ஆரோக்கியமானது. இதுல பிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம். இயல்பானது. இதனால இத பற்றிய கவலை வேண்டாம்.